இப்போ இந்த கல்யாணம் முடிக்க போகிற தருவத்தில், இந்த தருவத்தில் வேறு யார் பொண்ணு கூடயே இருக்கலாம். அது அவங்க லவ்வராக இருக்கலாம், இல்லை அவன் லவ்வருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பெற்றிருக்கலாம், அவனை அந்த பிள்ளையை திருப்பி லவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கரண்ட்லி இஸ் ஜாயினர்ஸ் இஸ் நாட் ரெக்கமெண்ட். ஓகே. ஏன்னா இப்போ திருப்பி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பொண்ணு பக்கத்தில் பெட்ரூமில் படுக்க போட்டு அந்த பொண்ணு கூட சேட் பண்ணுவான். அது இப்போ தெரிய வரும்போது நம்மளுக்கு இன்னும் பெரிய பேக் ஃபயர் ஆகிடும், யாராலையும் தாங்க முடியாது. ஏன்னா 20 வருஷம் 25 வருஷம் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்துட்டு இந்த மாதிரியான இன்னல்களை சந்திக்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இட் இஸ் நாட் ரெக்கமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபினான்சியலி பையன் சிக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொல்லியிருக்கான், பட் நாட் இஸ் ரைட். சம்பளம் வந்து ஒரு 40,000 அண்ட் இன்சென்டிவ் இருக்குது, எல்லாம் இதெல்லாம் ஃபேக். ஸோ அவங்களுக்கு நிறைய லோன்ஸ் இருக்குது, அதை இன்ஃபார்ம் பண்ண விட்டாங்க, இஸ் ஃபேக். எவ்ரிதிங் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அங்கேயே இருந்தால் பரவாயில்ல, அது கொஞ்சம் அட்ஜஸ்டடாக இருந்தால் பரவாயில்ல. இஸ் வெரி லோ அப்படின்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்ட். இதை வந்து நம்ம சர்டிஃபிகேட் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் சர்டிஃபிகேட் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா அந்த பையனுக்கு காலம் ஃபுல்லாக கல்யாணம் ஆகாது.